வணக்கம் நேயர்களே, அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மிடையே கன்சல்டன்ட் பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரியன் டாக்டர் மஞ்சுளா ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரபினா என்னன்னு சொல்லுங்க மேம். பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி, ஸோ ரெண்டு வார்த்தை இருக்கு, பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி அண்ட் பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி. இந்த வார்த்தை நாங்கள் சொல்லும்போது இட் மீன்ஸ் வி ஆர் ரெஃபரிங் டு ட்ரீட்மெண்ட் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். யாருக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது அவங்களுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இந்த வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரினா நாங்கள் மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறோம். வாட் டஸ் தட் மீன்? முன்னாடியெல்லாம் முழுசாக மார்பாகத்தை கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்துகிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க புற்றுநோய் இருந்தால். ஆனால் இப்போது வந்துட்டு நாங்கள் அந்த கட்டி மட்டும் எடுத்துட்டு நாங்கள் மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு தான் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி. பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பினா என்ன? இப்போது நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ரேடியேஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஃபுல்லாக நாங்கள் பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பின்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே மேம். இப்போ இது வந்து எல்லாருக்குமே பிரஸ்ட் கேன்சரால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே இந்த தெரப்பி அப்படின்றது தேவைப்படுதா மேம்? இல்லை யார் யாருக்கு நீங்கள் இது வந்து சூஸ் பண்ணி கொடுப்பீங்க? ஸோ சர்ஜரி இஸ் கியூரேட்டிவ். அப்படின்னா இப்போ ஒரு பிரஸ்ட் கேன்சர்லேருந்து உங்களுக்கு 100% க்யூர் பண்ணணும்னா சர்ஜரி முக்கியம். மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு பண்ணலாம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 4னா கொஞ்சம் அட்வான்ஸ் டிசீஸ், அது கொஞ்சம் நோய் பரவி இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு யாருக்கு கொஞ்சம் கம்மி அளவில் பரவி இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது யாருக்கு பிரஸ்ட் கன்சர்வ் பண்ணி பண்ணணுமோ இல்லைன்னா யாருக்கு மாஸ்டெக்டமி பண்ணணுமோ அது வந்துட்டு அந்த நோய் எவ்வளோ பரவி இருக்கு அது மேலே தான் நாங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். ஸோ ஒரு யாராவது வந்தாங்கன்னா, இப்போ பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு நோய் என்ன சைஸு, அப்புறம் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு மேமோகிராம், எம்ஆர்ஐ, அது எவ்வளோ பரவி இருக்கு மார்பகத்தில், அங்கேயே இருக்கா இல்லைன்னா 2-3 ஃபோக்கஸ் இருக்கா, எவ்வளோ எடுக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லையான்னு. ரெண்டாவது என்னன்னா, இப்போது பிரஸ்ட் கன்சர்வேஷன் நாங்கள் பண்ணோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். ஸோ சில பேஷண்ட்ஸ் ரேடியேஷனுக்கு ஃபிட்டு கிடையாதுன்னா, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, லங் ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் கொடுக்க முடியாதுன்னா தென் பிரஸ்ட் கன்சர்வ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இதில் வந்து இந்த தெரப்பி சொன்னீங்க இல்லையா, இதில் எத்தனை டைப்ஸ் இருக்கு மேம்? பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரினா ஒன்று, நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆனால் இப்போது நீங்கள் ஒரு அந்த கட்டியை எடுக்கிறீங்க, அந்த இடத்துல கேப் இருக்கும் இல்லையா, அப்படியே நீங்கள் தோல் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு விட்டீங்கன்னா ரேடியேஷன் கொடுத்தப்புறம் அந்த இடத்துல இந்த மாதிரி டிஃபார்மிட்டி இருக்கும். ஸோ மார்பகத்தை காப்பாற்றி அது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ அது வந்துட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு புதுசாக டெக்னிக் வந்திருக்கு, ஆன்கோபிளாஸ்டின்னு. ஆன்கோபிளாஸ்டினா ஆன்கோ சர்ஜரி வித் பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ். ஃபர்ஸ்ட்டு கேன்சர் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அதே ஒரே அந்த அட் த சேம் டைம் நாங்கள் அந்த கட்டியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கேப் இருக்கு இல்லையா, அது எப்படி மூடுறதுன்னு நாங்கள் பார்க்குறோம். இதர் அந்த மார்பாகத்தில் இருக்கிற டிஷ்யூஸே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை மூடுறோம். அதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கு. இல்லைன்னா சில சமயம் அந்த கேப் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், நாங்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அந்த ஷேப்பே போயிடும். ஸோ பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூ அண்டர் த பிரெஸ்ட், இந்த வயத்தோட டிஷ்யூ இல்லைன்னா சைடு பின்னாடி முதுகோட டிஷ்யூ எல்லாம் நாங்கள் எடுத்துட்டு முன்னாடி கொண்டு வரோம் டு க்ளோஸ் தட் கேப். ஸோ அதுக்கு வந்துட்டு பேர் ஆன்கோபிளாஸ்டி. ஸோ பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரியில் ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு, பட் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி இஸ் ஒன். ஓகே மேம். இது வந்து எல்லா வயதினருக்குமே நீங்கள் வந்து பண்ணுவீங்களா, இல்லை சர்டன் ஏஜ் இவங்களுக்கு தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கா மேம்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் நோய் எவ்வளவு இருக்குது, ரேடியேஷன் கொடுக்கலாமா இல்லையான்னு. ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு சின்ன டியூமர் இருக்குது, ஆனால் நீங்கள் மேமோகிராம் பண்ணிட்டு பார்க்குறீங்க பிரஸ்ட் முழுசாக ஏர்லி கேன்சரோட வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் மைக்ரோ கால்சிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நாங்கள் மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ண முடியாது. சிமிலர்லி இப்போது சில பேருக்கு என்னென்னா நிப்பிள்லேயும் இருக்கும் சைட்லேயும் இருக்கும், ஆனால் நாங்கள் அது எடுத்தப்புறம் நாங்கள் ஃப்ளாப் சர்ஜரி பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நாங்கள் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தேர் ஸ்டில் எலிஜிபிள். ஸோ இது வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா,
அவங்க எவ்வளோ சீக்கிரமாக அவங்க அந்த கட்டி பார்க்குறாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்துட்டு டாக்டரை வந்துட்டு பார்க்கணும். டீலே பண்ணக்கூடாது. எவ்வளோ டீலே பண்ணுறாங்க அந்த அவ்வளோ டைம் கொடுக்குறீங்க அந்த நோய் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. ஸோ த ஃபாஸ்டர் யூ கம் த பெட்டர். ரெண்டாவது வந்துட்டு ரேடியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒபிசிட்டி இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், வாஸ்குலைட்டிஸ், இந்த மாதிரி கோமார்பிடிட்டிஸ், இந்த மாதிரி வேற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நாங்கள் யோசிச்சுட்டு பண்ணணும், இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக் நாங்கள் பண்ணலாமா, அது ஹீலிங் சரியாகுமா, அதெல்லாம் சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு அந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். ஓகே மேம். இந்த பேஷண்ட்டை சூஸ் பண்ணுறது ஒன்று இருக்கு இல்லையா மேம்? இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? The same factors. இதுதான் what is the disease extent. அதுக்கப்புறம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கேட்குறீங்க ஐ திங்க் இஸ் இந்த வயசு அப் டு 70 years of age பண்ணலாம், அதுக்கப்புறம் பண்ண முடியாது, அப்படி ஒன்றும் கிடையாது. நான் வந்துட்டு ஒரு 90-year-old லேடிக்கும் நாங்கள் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஷி வாஸ் ஃபிட் இனஃப் டு டேக் ரேடியேஷன். அதே மாதிரி ஒரு 70-year-old லேடி, அவங்களுக்கு பெருசான டியூமர் இருந்துச்சு இந்த இன்னர் குவாட்ரண்ட், இன்னர் சைட் ஆஃப் த பிரெஸ்ட், 8 into 7 centimeter. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு பிரெஸ்ட் கன்சர்வேஷன் வேணும்னு she was very very adamant. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணுறது? லக்கிலி நம்ம கிட்ட அந்த ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு டு க்ளோஸ் தட் ஏரியா. ஸோ ஷீ வாஸ் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி ஏஜ் க்ரைட்டீரியான்னு ஒன்றும் இல்லை. ஹெல்த் இஷ்யூஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இஃப் தேர் ஸ்மோக்கர்ஸ், ஒபிசிட்டி, ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், டயபெட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் பிளட் வெசல்ஸ் நேரோ ஆகிடும், கொஞ்சம் பிளட் ஃப்ளோ எல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ கொஞ்சம் ஹீலிங்கில் வித்தியாசம் வரும். ஸோ நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த செலக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது என்னென்னா, சில பேஷண்ட்ஸுக்கு ஏற்கனவே பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும், இல்லைன்னா வேறு கேன்சருக்கா அவங்களுக்கு வந்துட்டு அதே இடத்துல ரேடியேஷன் கிடைச்சிருந்தா நாங்கள் பார்க்கணும், எப்போ ரேடியேஷன் கிடைச்சிருக்கு, என்ன டோஸ் கிடைச்சிருக்கு, இப்போ மறுபடியுமா நாங்கள் ரேடியேஷன் கொடுக்கலாமா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் we conserve the breast. ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து ரேடியேஷன் கொடுக்கும்போது மற்ற திசுக்கள் ஏதாவது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதை நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்க மேம்? ரேடியேஷன்னா என்ன? நீங்கள் இப்போ எக்ஸ்ரே எடுக்கிறீங்க. ஸோ ரேடியேஷன் வந்துட்டு இஃப் இட் ஹிட்ஸ் அ டார்கெட் இல்லையா, கொஞ்சம் ஸ்கேட்டர் இருக்கும். ஓகே. ஸோ சிமிலர்லி நீங்கள் கேன்சருக்கு ரேடியேஷன் கொடுக்கும்போது யூ ஃபோக்கஸிங் இட் ஆன் த பிரெஸ்ட். ஆனால் சில கொஞ்சம் ஸ்கேட்டர் இருக்கும். ரைட் சைடில் தெல் பி அ பார்ட் ஆஃப் த லங், லெஃப்ட் சைடில் தெல் பி அ பார்ட் ஆஃப் த ஹார்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட் அஃபெக்டட். ஆனால் இப்போ முன்னாடியெல்லாம் அது வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் யூஸ் டு பி அ லாட் மோர். இப்போ வந்துட்டு டெக்னிக்ஸ் நிறைய ரிஃபைன் ஆயிருக்கு, டெக்னாலஜி ரிஃபைன் ஆயிருக்கு. ஸோ ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்க்கும் தெரியும் நாங்கள் வந்துட்டு எப்படி இது பிளானிங் பண்ணணும். ஸோ பிஃபோர் ரேடியேஷன் இப்போ சிடி கைடட் பிளானிங் பண்ணுவாங்க. சிடி ஸ்கேன் எடுத்துட்டு கம்ப்யூட்டரில் எல்லாமே பிளான் பண்ணுவாங்க, எவ்வளோ ஃபீல்டு இருக்குது, எவ்வளோ ஸ்கேட்டர் ஆகும். Now, so இப்போ because of the developments in the radiation technology and the machines, and the side effects எல்லாம் கொஞ்சம் definitely கம்மி ஆயிருக்கு over the years. But the latest advancement நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது is proton therapy. Okay. Proton therapy, proton radiation வந்துட்டு it is available only in Apollo Proton Cancer Center. Okay. And இது வந்துட்டு we've had it since 5 years now. And we're the first center in South Asia and Middle East to have the proton machine. Okay. Proton oda enna advantage na and the scatter is very very minimal. So and the CT planning oda diagram ninga pathingana you'll be amazed. Idhula evlo scatter irukku அது விட ப்ரோட்டான் தெரப்பி கொடுக்கும்போது இட்ஸ் a lot less. ஓகே மேம். இப்போ சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிங்கல்ல, சப்போஸ் சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? ஸோ லங்ஸுக்கு அஃபெக்ட் ஆனால் கொஞ்சம் லங் ஃபைப்ரோசிஸ், ஸோ கொஞ்சம் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ், லைக் bronchiectasis, pulmonary issues வரலாம், பட் நாட் இமீடியட்லி. அது வந்துட்டு இட்ஸ் a long term side effect. ஹார்ட்னா கொஞ்சம் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங்கில் சில ப்ராப்ளம் வரலாம். அகேன் அது உடனே ஆகாது. அண்ட் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஆகணும் கிடையாது. சில பேஷண்ட்ஸ்க்கு ஏற்கனவே அந்த ஆர்கன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுத்தோன்னா தெர் இஸ் அ ஹையர் சான்ஸ் தட் தே மே டெவலப் த சைட் எஃபெக்ட்ஸ். சில பேஷண்ட்ஸ்க்கு தேர் இஸ் ஹார்ட்லி எனி இஷ்யூஸ் அட் ஆல். அல்டிமேட்லி நீங்கள் மெடிசனில் என்ன பார்த்தீங்கன்னாலும் எவ்ரி திங், நீங்கள் இப்போ நான் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறனாலும், ஒரு சே ஐம் ரிமூவிங்
யூனோ லைப்போமா ஒரு ஃபேட்டோட கட்டி நான் எடுக்கிறேனாலும் அதுல சைடு எஃபெக்ட் இருக்கும். நீங்க பாராசிட்டமால் போடுறீங்க, அதுலயும் சைடு எஃபெக்ட் இருக்கு. பட் we weigh the risk versus benefit ratio. பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்குன்னா மெஷர் பண்ணி நாங்க அந்த மொடாலிட்டியை பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற சமயத்துல அவங்கள எப்படி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பீங்க மேம்? அவங்க ஓகேவா இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ட்டு? டியூரிங் ட்ரீட்மெண்ட் ஆர் போஸ்ட் ட்ரீட்மெண்ட்? டியூரிங் ட்ரீட்மெண்ட். டியூரிங் ட்ரீட்மெண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் சர்ஜரியில் வந்துட்டு ப்ரீ ஆப் நாங்கள் எல்லா பிளட் டெஸ்ட் செக் பண்ணுறோம். சர்ஜிக்கல் பிளானிங், இப்போ சப்போஸ் மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா எங்கே டியூமர் இருக்குது, நாங்கள் என்ன ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக் நான் யூஸ் பண்ண போகிறேன், எங்கேயாவது நாங்கள் ஃப்ளாப் எடுக்கணுமா, யூனோ பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி ஆர்ட்ரிஸ் மார்க் பண்ணுறது அதெல்லாமே பண்ணுறோம். ஆஃப்டர் சர்ஜரி சப்போஸ் டியூப் வச்சுருக்கோன்னா அந்த டியூப்லேருந்து உள்ளேருந்து தண்ணி வரும் இல்லையா, எவ்வளோ தண்ணி வருது, அது எப்படி டேக் கேர் பண்ணுறது, அப்புறமா அகேன் சுகர் லெவல்ஸ், பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ், அது எல்லாமே நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். அவங்களோட இன்புட் அவுட்புட் என்ன சாப்பிட்றாங்க, யூரின், ஆல் தட் வி மானிட்டர். That is how we take care of a patient around the time of surgery. அப்புறம் during surgery anesthesia monitoring, நாங்கள் anesthesia கொடுத்துருப்போம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரிய வராது என்ன நடக்குதுன்னு. பட் we have the monitor. Anesthetist வந்து throughout surgery ஆக்சிஜன் எவ்வளோ போகிறது, ஹார்ட் ரேட், blood pressure, temperature control, எல்லாமே every single thing is monitored. Now that is surgery. Now if you see a patient அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சப்போஸ் கீமோதெரப்பி கொடுக்குறோன்னா, நான் இப்போ ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன், அவங்களுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி நாங்கள் கீமோதெரப்பி ஆரம்பிக்கணும். ஸோ அவங்கள வந்துட்டு நான் அப்படியே விட மாட்டேன். எவ்ரி 2 cycles நான் கூப்பிட்டுட்டு ஐ வில் டேக் அ லுக், இந்த டியூமர் சின்னதாக இருந்தா இல்லைன்னா ஒன்றும் எஃபெக்ட் கிடையாதா இல்லைன்னா பெருசாக இருந்தா. பிகாஸ் சம்டைம்ஸ் கீமோதெரப்பி கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் கிடையாதுன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணிடணும், பிகாஸ் இட்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு கீமோதெரப்பி. ஸோ தேட் இஸ் மானிட்டரிங் ஃப்ரம் த சர்ஜன் சைட். அகெயின் டியூரிங் கீமோதெரப்பி மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வந்துட்டு பிஃபோர் எவ்ரி சைக்கிள் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் கவுண்ட் என்ன இருக்குது, ஏன்னா கீமோதெரப்பி கொடுத்தப்புறம் சில ஏஜென்ட்ஸ்க்கு வந்துட்டு எஸ்பெஷலி தோஸ் யூஸ் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர் அந்த ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கவுண்ட்ஸ் ஒயிட் பிளட் செல் கவுண்ட் எல்லாமே இட் கேன் ட்ராப். So all that is closely monitored. Similarly during radiation also, every day அவங்க வந்துட்டு ரேடியேஷன் கொடுத்தப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கின் பார்ப்பாங்க, எப்படி இருக்கு, ஏதாவது எஃபெக்ட் இருக்கா, டோஸ் எவ்வளோ கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் பிளானிங், எவ்ரி சிங்கிள் திங் இஸ் மானிட்டர்ட் க்ளோஸ்லி. ஆக்சுவலி இந்த ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்னீங்க, எவ்வளோ நாள் மேம் அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இது கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு? கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் what type of breast cancer do they have. Okay for சில பேருக்கு இப்போ நாங்கள் சர்ஜரி இஸ் லிட்ரலி 1 month. ஏன்னா நாங்கள் ஆப்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் டே நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன். ஆனால் ஹீலிங் வில் டேக் 2 weeks and then before you start the next treatment another 1 week. So surgery will be 1 month. கீமோதெரப்பினா நாங்கள் என்ன ஏஜென்ட்ஸ் கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி கீமோதெரப்பி கொடுக்கணும், that depends on இவங்களுக்கு என்ன மாதிரி breast cancer இருக்குது. அதில் இப்போ ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்கன்னா இது எல்லா இன்டர்வியூஸ்லையும் நான் எல்லா டிஸ்கஷன்லையும் நான் இதே ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன். இப்போ ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்க, எல்லாருக்குமே breast cancer இருக்குது, ஆனால் every single patient will be treated differently. ஏன்னா every breast cancer is not the same. You have ductal cancers, you have lobular cancers, and the ductal cancer liye you can have hormone receptor positive disease, you can have triple negative, you can have HER2 positive. So அந்த கேன்சருக்கு நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் 8 cycle கீமோதெரப்பி கொடுக்குறோன்னா இட் கேன் பி எனிவேர் ஃப்ரம் 4 to 5 months. அப்புறம் சர்ஜரி அண்ட் தென் ரேடியேஷன், அண்ட் ரேடியேஷன் வில் பி 1 month. Ideally 15 days. ஏன்னா at our center நாங்கள் வந்துட்டு we use a technique called hypofractionation. So instead of 25 days we give it for 15 days. அந்த 15 days வந்துட்டு literally it is 5 days a week. 2 நாள் வந்துட்டு radiation holiday for the body. So 3 weeks. So இது எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா it will be 6 to 9 months. For a certain group of patients, யாருக்கு HER2 positive disease இருக்கு, சில சமயம் அவங்களுக்கு வந்துட்டு maintenance targeted therapy they have to continue for a year. So that will be plus extra. நேர்களை புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள்.
புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். புரோட்டான் தெரப்பி சொன்னீங்க, கீமோதெரப்பி சொன்னீங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க. இன்னும் வந்து எந்த மாதிரியான தெரப்பீஸ்லாம் இருக்கு? ஸோ proton therapy is radiation. கதிர்வீச்சு சிகிச்சைன்னு சொல்றோம் இல்லையா, that's proton therapy. அதுல வந்துட்டு you have tomotherapy, proton therapy, LINAC. These are all the various terminologies நாங்க யூஸ் பண்றோம். ஓகே. கீமோதெரப்பினா it is a drug. அது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸ் தட் டிவைட் ரேப்பிட்லி இல்லையா, இட் வில் அட்டாக் தோஸ் செல்ஸ். ஓகே. ஸோ கீமோதெரப்பினா அது வந்துட்டு நாங்கள் வி கிவ் இட் லைக் நீங்கள் குளுக்கோஸ் ஏற்றுறீங்க இல்லையா, லைக் சலைன் த்ரூ த வெயின்ஸ், நரம்புல கொடுக்குறீங்க இல்லையா, கீமோதெரப்பி இஸ் கிவன் த்ரூ த வெயின்ஸ். ஓகே. ஸோ அது வந்துட்டு இட்ஸ் பேசிக்லி அ ட்ரக். தென் சர்ஜரி, அஃப்கோர்ஸ் சர்ஜரினா இட்ஸ் ஆப்ரேஷன் இல்லையா, அதில் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் இருக்குது, மாஸ்டெக்டமி இருக்குது, அக்கலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதுக்கு சென்டினல் lymph node biopsy, axillary clearance. These are the terminologies that are used. Apart from all of this, நீங்கள் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி, மெடிக்கல் ஆன்காலஜியில் யூ ஹேவ் கீமோதெரப்பி, அதே மாதிரி டார்கெட்டட் தெரப்பி இருக்குது, இம்யூனோதெரப்பி இருக்குது, ஆல் ஆஃப் திஸ். இது வந்துட்டு நாங்கள் எப்படி டிசைட் பண்ணுறோன்னா, அகேன் என்ன மாதிரி டிசீஸ் இருக்குது இவங்களுக்கு. ட்ரிபிள் நெகட்டிவ்னா along with chemotherapy can we give something else. HER2 positive disease na chemotherapy kuda naanga targeted therapy kudupom. Okay, so that's how we take a call. Okay ma'am, ipo vandu inda breast conservation therapy irukallaya, idu edukra orthavanga inda treatment edukra orthavanga endha madriyana food habit vechikalam, avanga veetla ennalla follow pannanum ma'am? Food habits la vandu onnu difference kadiyadu, but any patient who is diagnosed with cancer, yarukadu ipo naanga cancer irukunu sonnona, it's a disease that causes muscle wastage, right? Cells romba proliferate agudhu, it takes up unga odambula irukra nutrition ellame it will take. So we advise high protein diet, and otherwise the rest are the same. Take more fiber, reduced cholesterol, all of that. So we would advise a high protein diet, not just before surgery, after surgery, also before chemo, after chemo. This is what we would advise. இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா ரேடியேஷன் தெரப்பி வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ல எந்த அளவுக்கு முக்கியம்? Very very important. For breast cancer surgery, breast cancer treatment, very very important. It is the last option. Last option na usually operation பண்ண அப்புறம் தான் நாங்க radiation therapy கொடுக்கிறோம். But very very important. இப்போ for example நாங்க மார்பகத்தை எடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு டியூமர் பெருசா இருந்துச்சு, இல்லைன்னா நெறிக்கட்டியில நோய் எல்லாம் இருக்குன்னா நாங்க ரேடியேஷன் தெரப்பி கட்டாயம் கொடுக்கணும், இல்லைன்னா நோய் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. சிமிலர்லி பிரெஸ்ட் கான்சர்வேஷன், இப்போ நீங்க மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, லம்பெக்டமி பண்ணுறீங்க, ரேடியேஷன் கொடுக்கலன்னா கேரண்டி அது நோய் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ளே அதே பிரெஸ்ட்டில் அதே இடத்துல வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேடியேஷன் தெரப்பி அது அட்வைஸ்ட்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும். சில இதுலேயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, பட் வெரி செலக்ட் கேசஸ் நாங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு வி ஹாவ் இப்போ அதுக்கு நிறைய ரீசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ a group of patients, say 65 to 70 years of age and above, okay, rendu trials pannirukanga, prime 2, calgb etc. idella names of research trials. Okay, based on the evidence that we get from trials da naanga vandu treatment suggest பண்ணுவோம். Okay, so for this select group of patients 65 70 years of age, யாருக்கு ஒரு நல்ல மாதிரி கேன்சர் இருக்கு, means not a very aggressive cancer, we can consider avoiding radiotherapy. But அது வந்துட்டு ரொம்ப select group of patients, and அது வந்துட்டு டாக்டர் தான் பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. It is not up to the patient to decide, for the only reason that avoiding radiotherapy has a risk of increased recurrence. Okay, radiotherapy எடுக்கலைன்னா நோய் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நானே கேட்கணுன்னு இருந்தேன். இப்போ இந்த பிரெஸ்ட் கன்சர்வேஷன் இருக்கு இல்லையா, இதில் உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஓகே ஃபைன், அவங்க வந்து ஃபுல்லி க்யூர் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கா, இல்லை அகைன் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காம? பிரெஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் மாஸ்டெக்டமி போத் இப்போ வந்துட்டு we have enough evidence, 40-50 வருஷத்தோட எவிடன்ஸ் இருக்குது தட் இது ரெண்டுலேயும் டிஃப்ரென்ஸ் கிடையாது in terms of
ஓவரால் சர்வைவல். ஸோ ஒருத்தருக்கு நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஒருத்தருக்கு நாங்கள் முழுசாக எடுத்திருக்கோம். ரெண்டு பேருக்குமே சர்வைவல் ஒன்று தான் இருக்கும். இட் டசன்ட் மீன் தட் யாருக்கு நாங்கள் வச்சுருக்கோம் அவங்களுக்கு நோய் வர இன்க்ரீஸ்டு சான்சஸ் இருக்குது, அப்படி கிடையாது. இஃப் தே ஃபாலோட் த ட்ரீட்மெண்ட் டு த டி, கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னா த சான்சஸ் ஆர் த சேம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் முழுசாக மார்பகத்தை எடுத்திருக்கோம், தட் டஸ் நாட் மீன் தட் அவங்களுக்கு நோய் மறுபடியும் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா சப்போஸ் அக்ரெசிவ் டிசீஸ் இருக்குது, லைக் HER2 பாசிட்டிவ், ட்ரிபிள் நெகட்டிவ், அந்த மாதிரி கொஞ்சம் அந்த டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இருந்தால் த ரிஸ்க் ஆஃப் ரெக்கரன்ஸ், அந்த நோய் மறுபடியும் வரதுக்கு ரிஸ்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்ல தான் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் 3 to 5 இயர்ஸ்ல if they are fine, then the risk stays static, okay, or it comes down. ஆனா the so called good cancers, luminal type, அது வந்துட்டு hormone receptor positive type of cancers, 5-10 years they'll do very well. Anna at the 10th year there is an increased chance of recurrence. And idu na sollala, this is what we have learned from studies, from trials that are done. Research pannittu, this is the information that we have gotten. So it depends on the nature of the tumor. So not நீங்க காப்பாத்தி ஆபரேஷன் பண்றீங்களா இல்ல நான் முழுசா எடுக்கறீங்களா, it does not depend on that. And breast, of course, breast conservation பண்ணாலும் அதுக்கு அந்த டெக்னிக்ஸ் இருக்கு. மார்ஜின் ஸ்டேட்டஸ் அதெல்லாமே நாங்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா it is the same. ஓகே மேம், இப்போ டெக்னிக்ஸ் சொன்னீங்க இல்லையா, ஸோ எந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மேம்? For breast conservation, there are lots. So breast conservationல நாங்க oncoplastic techniques யூஸ் பண்றோம். அதுல வந்துட்டு வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு, வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அந்த கேப், ஆஃப்டர் ரிமூவிங் த டியூமர், அந்த கேப்பை வந்துட்டு பிரெஸ்டோட இருக்கிற டிஷ்யூஸே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி we try to do it, we try to reconstruct it. வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெளியிலேருந்து கொண்டு வரணும், ஃப்ரம் முதுகுலேருந்து சைடுலேருந்து எங்கே ஃபேட் இருக்கு we can rotate it and bring it in. அதுலேயும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல you have Grisotti's technique, J-plasty, L-plasty, batwing technique. I mean, I can't even tell you all the techniques. There can be 15-20 techniques in just that. ஏன்னா what incision we use, எங்க இந்த டிஷ்யூ கொண்டு வரோம், என்ன ஷேப்ல இருக்கு, யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, based on all of that these techniques are named. அதே மாதிரி வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா you have perforator flaps, LICAP, ICAP, MICAP. அதுக்கப்புறம் you have LD flaps, latissimus dorsi, முதுகுலேருந்து நாங்கள் கொண்டு வரோம். Then you can have transposition flaps. So இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. But this is very academic. இது வந்துட்டு it's for the doctor's knowledge. Generally patient என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எங்க இந்த டிஷ்யூ எனக்கு breast கன்சர்வ் பண்ணி கொடுங்க. Oncoplasty-na they just say okay breast கன்சர்வ் பண்ணி கொடுங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்கார் எப்படி இருக்கும், ஸ்கார் எங்க இருக்கும், and that will differ based on the technique I use. So okay எவ்வளவு பெருசா ஸ்கார் இருக்கும், இது ஹைட் பண்ண முடியுமா. Generally these are the things that the patient will ask. இல்லனா நீங்க வந்துட்டு எங்க இந்த ஃபேட் எடுக்க போறீங்க, ஏன்னா அந்த சைடுலயும் ஆபரேஷன் பண்ணோம்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். And after surgical care இருக்கும். So these are the questions that patients ask us. Okay ma'am, இப்போ ஜென்ரலா வந்து மக்கள் மத்தியில இந்த breast conservation பத்தி எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு மேம்? ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதா, இல்ல நீங்க வந்து breast cancerல வர ஒரு பேஷண்ட் உட்கார வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா மேம்? அவேர்னஸே கிடையாது ஆக்சுவலி பப்ளிக்ல. that's why நாங்க இந்த மாதிரி எல்லாம் நாங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றோம். because first of all கேன்சர் பத்தி அவ்வளவு அவேர்னஸ் கிடையாது நம்ம சொசைட்டில. யாருமே அதை பத்தி பேசுறது கிடையாது, ரொம்ப பயம் தான் இருக்கு. கேன்சரோட கேட்ட உடனே எல்லாருக்குமே பயப்படுறாங்க இல்லையா. பட் வாட் ஐ வாண்ட் டு டெல் பீப்புள் ஹியர் இஸ் தட் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. கேன்சர்னா இட் இஸ் நாட் அ ஃபுல் ஸ்டாப். there is still treatment. And especially மார்பகத்து கேன்சர் நீங்க பாத்தீங்கன்னா we are talking about quality of life today. நாங்க எல்லாமே we are talking about how to cure the patient. அதுக்கப்புறம் we have support groups, how do we reduce the side effects. இப்போ oncoplasty பத்தி எல்லாம் ஏன் பேசுறோம், because they are going to live another 20-30-40 years after treatment. So they should not live with deformity, right? So lifespan is very good. Now awareness again, breast conservation பத்தி பாத்தீங்கன்னா even amongst the medical crowd,
அவேர்னஸ் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கு. பட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் இன்க்ரீசிங். டே பை டே இட் இஸ் இன்க்ரீசிங். இப்போ என் மாதிரி there are other breast surgeons coming up in the country. Training programs irukku. So people are and you know we have a lot of avenues. We continuously interact with doctors from the west. So this field is developing rapidly. Awareness is increasing. But இப்போ வந்துட்டு கிளினிக்ல நாங்க என்ன பண்றோம்னா patient வரும்போது we take a call. Okay, இவங்களுக்கு breast conserve பண்ணி பண்ணணுமா mastectomy-யா, and we give them the option. And generally if they are convinced இந்த மாதிரி மார்பகத்தை காப்பாத்தி ஆபரேஷன் பண்ணலான்னு அவங்களுக்கு சப்போஸ் இந்த ஆப்ஷன் நாங்க கொடுக்குறோம்னா they're very very happy. Okay. Because who would want to lose a breast, correct? Similarly, even இப்போ யாருக்கு நாங்க வந்துட்டு mastectomy பண்றோம், முழுசா breast எடுக்கிறோம், அவங்களுக்கும் we have to offer body image, இல்லையா, good cosmesis. So they have the option of breast reconstruction. So this is also something that we counsel them in the clinic. நிச்சயமா மேம், பிரஸ்ட் கன்சர்வேஷன் பத்தி நீங்க வந்து நிறைய டீடைல் கொடுத்தீங்க. கண்டிப்பா இது எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். நேயர்களே, மீண்டும் ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மீரா. வணக்கம். ஓகே மேம், இப்போ இந்த தெரப்பி எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு கன்சல்டன்ட் தேவைப்படுது மேம்? Not luckily, breast is a very superficial organ, yeah. So I'll tell you the side effects அவங்களுக்கு என்ன ஆகலாம்னா, சப்போஸ் நீங்க மார்பகத்தை கம்ப்ளீட்டா எடுக்கிறீங்கன்னா அகற்றீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளாட்டா இருக்கும், நம்னஸ் இருக்கும். இப்போ நாங்கள் breast சர்ஜரி பண்ணும்போது அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டியும் நாங்கள் அட்ரெஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ சென்டினல் நோட் பயாப்சி இல்லைன்னா முழுசாக எடுத்துடுறோம், ஆக்சிலரி கிளியரன்ஸ் பண்ணுறோம். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த லிம்ஃபாட்டிக் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பிளாக் இருக்கும், இட் கெட்ஸ் பிளாக்ட். ஸோ லிம்ஃப் ஃப்ளோ கரெக்டாக இருக்காது. ஸோ சம் பேஷண்ட்ஸ் அரவுண்ட் 20% ஆஃப் த பேஷண்ட்ஸ் நாங்கள் ஆக்சிலரி ஃபுல்லாக இருக்கிற நெறிக்கட்டி எல்லாமே எடுத்துருக்கோன்னா தே ஹாவ் த ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஒரு காம்ப்ளிகேஷன் கால் லிம்ஃபெடிமா. ஓகே, லிம்ஃபெடிமானா அந்த லிம்ஃபாட்டிக் சேனல்ஸில் பிளாக் இருக்கு, ஸோ லிம்ஃப் வெளியில் வருது, ஸோ அந்த கை வந்துட்டு வீக்கம் நாங்கள் பார்க்கலாம். இட் கேன் டெவலப், நாட் இமீடியட்லி, ஜென்ரலி a couple of months after surgery and radiation. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு அவங்களுக்கு ஃபைலேரியாசிஸ் எல்லாம் ஆகி ஆனைக்கால் மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ சேம் பிரின்சிபல், சேம் திங் தட் இஸ் ஹேப்பனிங். அது வந்துட்டு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூனோ வைரஸ், இது வந்துட்டு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சர்ஜரி அண்ட் ரேடியேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஸோ பிகாஸ் வி ஆர் ஆல்சோ லிம்ஃபிடிமா ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு இந்த சைடு நாங்கள் இப்போ ஆப்ரேட் பண்ணும்போது சில நரம்பெல்லாம் கட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கையோட இன்னர் ஆஸ்பெக்ட், பேக், இந்த சைட்ல எல்லாம் நம்னஸ் வர வாய்ப்பு இருக்கு. தொட்டா அவங்களுக்கு கொஞ்சம் இல்லைன்னா ஆல்டர்ட் சென்சேஷன், ஒரு குத்து மாதிரி சென்சேஷன், இல்லைன்னா சம்டைம்ஸ் சம் பர்னிங். சில பேருக்கு இட்ஸ் கண்ட்ரோல்ட், சில பேருக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இஃப் இட்ஸ் அ பிட் டூ மச், அவங்களால அவங்களோட வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னா they have to come and we refer them to the pain specialist. Ana idu vittu there's no other physical deformity per se. Na vandittu within 24 hours next day patient naanga discharge pandrom. We give them physiotherapy, arm exercises, shoulder exercises. Sala perku shoulder weakness vara vaayappu irukku, so we train them accordingly. Okay ma'am, இப்போ நம்ம physical பார்த்தோம், அதே சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இது தேவைப்படுது மேம் கன்சல்டன்ட்? நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு we give them a wholesome treatment. So it's not just நாங்கள் நோய் மட்டும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறது கிடையாது, we treat the person per se. So psychological aspect of treatment starts from the very beginning, first consult. அவங்க வரும்போது they've stepped into a cancer center because they know that doubt இருக்கு, so you know there is anxiety. So பேசும்போதே we have to be careful, we have to tell them, see this may be cancer. அப்புறம் ஸ்லோவா we have to take that time. என்னோட every consult takes at least 40-45 minutes, the first consult itself, sometimes more, 1.5 hours. ஏன்னா உட்காந்துட்டு you have to tell them don't worry, this is not the end of the road. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண அப்புறம் இப்படி உங்க லைஃப் இருக்கலாம். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் then it comes to the surgical aspect. Surgical aspectல again நாங்கள் கட் பண்ணி பண்ணோம்னா சர்ஜரினால அவங்களுக்கு பயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் நாங்கள் சப்போஸ் அவங்களுக்கு மாஸ்டெக்டமி பண்ணணும்னா அகெயின் நாங்கள் பிரெஸ்ட் எடுக்கும்போது there's a flatness,
a lot of women get affected. Body image issues. So body image, cosmesis issues irunduchina, it will affect their psychosocial aspect. Similarly, chemotherapy எடுக்கும்போது அதோட side effects, and there is so much of நம்ம சொசைட்டில அவ்வளோ ஸ்டிக்மா இருக்கு, against chemo, that அவங்களுக்கு கீமோதெரப்பி என்னன்னா தெரியாது, but they will know that இது எடுத்தோன்னா தலைமுடியெல்லாம் கொட்டணும் அந்த மாதிரி. Again, so hair loss that will cause. But this is a known fact. Cancer treatment na இந்த மாதிரி issues இருக்குன்னு we know it. So we also have a psycho-oncology department. Psychologist irukanga, psychiatrist irukanga. We refer patients to them to discuss, to speak. And என்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணிட்டே இருக்கலாம். sort of இவங்களுக்கு to counsel them. So நாங்க ஏற்கனவே நாங்க கிளினிக்ல நாங்க பண்றோம் on a regular basis, but also from the psychologist we send them to a mental health professional. அவங்க பேசி they can help them. And if the psychologist feels that anxiety ஜாஸ்தியா இருக்கு, depression இருக்கு, they will refer her to a psychiatrist who's also there in that department, who will give them medications. And இது எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா everyone, see, the mind is also like every other part of the body. If there is an issue, you have to help yourself and take medication. Sure, ma'am. Ma'am, இப்போ நீங்க வந்து நிறைய பேஷண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஜென்ரலாகவே கேர்ள்ஸ் அப்படின்னும் போது வந்து ஒரு சிலருக்கு வந்து வெளியில் போகணும், ஆஃபீஸ்க்கு போகிற கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அந்த இன்னர்வேர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸோ ஐ திங்க் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, there's a lot of myth associated with wearing braziers or bras and development of cancer. இந்த மாதிரி இப்போ வரைக்கும் scientific researchல there's nothing that's come out. நீங்கள் வந்துட்டு whatever bra போடலாம், வேண்டானா போட வேண்டாம், அது என்ன கலர் வேணாலும் போடலாம், it doesn't make a difference. black கலர்னா கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் வெரி ரீசென்ட்லி என் அம்மாவே சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கேட்டேன், அந்த டாக்டர் யாரும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி black கலர் bra போடக்கூடாது, அண்டர் வயர் bra போடக்கூடாது, பேடட், அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே போடலாம். there is no relationship that has been found till now with the kind of underwear that is being used and the cancer that can develop. Nothing of that sort. Just that any underwear that is used, be it bras or நீங்க வந்துட்டு ஹைஜீனிக்கா வெச்சுக்கணும், that's all. Clean the sweat, the dust, ensure that அது வந்துட்டு ஹியூமிடா இருக்க கூடாது, that's all. But no relationship between the innerwear and development of cancer. Okay. And சில பேர் இதுவும் கேட்பாங்க, மேடம் நான் ராத்திரி வந்துட்டு போட்டு படுக்கலாமா? Yes, you can. சில பேருக்கு வந்துட்டு breast ரொம்ப the size of the breast is much larger. அவங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். Sometimes even when they sleep it's difficult. They can choose to wear a bra, and any kind of bra, sports bra, underwire, doesn't make a difference. ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஷோ பார்க்குற பல பேரே வந்து ஓகே மேம் சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா? ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நினைக்கிறவங்க எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும் மேம்? They can just walk into our hospital, Apollo Proton Cancer Center, Taramanila irukku. It's opposite Holiday Inn. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் வாக்இன் பண்ணலாம், இல்லைன்னா they can contact, I think நீங்கள் டிக்கரில் நம்பர் போடுவீங்க, ஹாஸ்பிட்டல் நம்பர். ஸோ they can contact the hospital directly. நம்ம பற்றி வந்துட்டு ஆன்லைன் நிறைய இருக்கு, they can just contact us online. So we are you can get through to us in many ways. Also யார் சென்னையில் இல்லை and they still want to get in touch with us na, we have an Apollo 24/7 app. அவங்க வந்துட்டு they can take an appointment for a teleconsultation or a video consultation with us. ஓகே மேம். இப்போ இன்னொன்று என்னன்னா, ஜென்ரலாகவே உங்ககிட்ட வரவங்களுக்கு நமக்கு வந்து கேன்சர் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது, என்னடா இது அப்படின்ட்டு. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எதுவும் பயப்படாதீங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு எப்படி நீங்கள் ஒரு தைரியம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் by speaking to them. You have to spend time with them. இப்போ ஒருத்தர் வராங்க, நான் வந்துட்டு ஓகே உங்களுக்கு கேன்சர் இருக்கு, இந்த டெஸ்ட் பண்ணுங்க போங்கன்னு சொன்னேன்னா, that's the patient only will run away. ஏன்னா they'll I mean இந்த வார்த்தைலாம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்க, மேமோகிராம், MRI, PET CT, it's too much for them to core biopsy, so it's too much for them to take. Mastectomy, too many terms.
அவங்க வரும்போதே ஒரு கேன்சர் சென்டருக்குள்ள you can see that anxiety that is reflecting. So it's so important to spend time with them. When I speak to my patients, I literally எனக்கு வந்துட்டு அந்த patient பத்தி எல்லாமே I will know. They're more like my family now, like you know, after treatment I know what their children are doing, I know where they're working, I know what their hobbies are. சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு யார் என்கிட்ட ரொம்ப பேசுறாங்க, I know what their family issues also are. Okay. And அது வந்துட்டு it's so important to know all that because that ethos and the environment வந்துட்டு depends on how their compliance with treatment will be. அவங்க ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களா? ஏன்னா இது வந்துட்டு ஒரு நாளோட ட்ரீட்மெண்ட் கிடையாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் a year long ட்ரீட்மெண்ட், ஃபுல் வருஷத்துக்கு அவங்க எடுத்துக்கணும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் அவங்களோட it's so important, and not just the patient. நாங்க இப்போ பேசுறது எல்லாமே patient பத்தி பேசுறோம், but what about the husband, what about the brothers and sisters, the parents, பசங்க, their children, you know, அவங்களுக்கு how will this affect them? So that is something, so even it's so important for the family to also get counseled, you know. So this is not one person, one disease. Literally ஒருத்தருக்கு கேன்சர் ஆயிருக்குன்னா we end up treating the whole family because everyone will have associated issues. மேம் இப்போ வந்து கன்சீவ் ஆன லேடிஸ்க்கும் வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, குழந்தை பிறந்து பால் கொடுக்குறாங்கல்ல அந்த பெண்களுக்கும் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்களெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க மேம்? It's a very good question. So இதுக்கு வந்துட்டு we call it pregnancy associated breast cancer. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்கலாம், பட் எஸ்பெஷலி ஃபார் அ லேடி ஹூஸ் ப்ரெக்னென்ட், அவங்க கர்ப்பத்தில் அந்த ஸ்டேஜில் இருப்பாங்கன்னா what trimester, எவ்வளோ மாதம் அவங்களுக்கு ஆயிருக்கு, we see that. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னா we cannot give radiation. ஸோ அந்த சூழ்நிலையில் நாங்கள் செகண்ட் ட்ரைமெஸ்டரில் ஆப்ரேட் பண்ணுறேன்னா I have to consider இவங்களுக்கு நான் breast கன்சர்வ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வந்துட்டு தட் இஸ் when எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆகுது. ஸோ அந்த டயத்தில் நாங்கள் வந்துட்டு ஒரு மருந்து கொடுக்கக்கூடாது which can affect the child, the fetus. அவங்க you know, congenital abnormalities பொறுக்கும் போதே அந்த abnormalities எல்லாம் ஆகக்கூடாதுன்னா we should not give chemotherapy in the first trimester as much as possible. So இந்த considerations எல்லாம் நாங்கள் எடுத்துக்கணும். சர்ஜரி நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் செகண்ட் ட்ரைமெஸ்டர்லாம் நாங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், பட் வித் அ லாட் ஆஃப் கேர். ஏன்னா சர்ஜரி பண்ணும்போது நாங்கள் அனஸ்தீசியா கொடுக்கணும். ஸோ இது க்ளோஸ்லி நம்ம டீம் மெம்பர்ஸ் அப்புறம் பேஷண்ட் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் டைமிங் ஆஃப் தெரப்பி தான் இம்பார்ட்டண்ட். இது எப்படி டைம் பண்ணுறது. ஹவெவர் இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு செகண்ட் ட்ரைமெஸ்டரில் வராங்க, அவங்களுக்கு கீமோதெரப்பி எடுக்கணும்னா ஐ கேன் ஸ்டில் ஆப்ரேட், டூ அ பிரெஸ்ட் கான்சர்வேஷன், கீமோதெரப்பி கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு by the time chemotherapy is 4-5 months இல்லையா, குழந்தை வந்துட்டு the child will be born, அதுக்கப்புறம் நாங்கள் ரேடியேஷன் கொடுக்கலாம். ஓகே, that's also possible. For somebody who has a baby இல்லையா, we give all these treatments, no issues. Of course chemotherapy எல்லாம் கொடுக்கும்போது அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது. she should stop, ஏன்னா அந்த chemotherapy drugs வந்துட்டு பாலில் secrete ஆகலாம். ஓகே, அதனால கொடுக்கக்கூடாது. ஆமா. ஸோ அது வந்துட்டு that we instruct, we counsel the patients. So based on அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, or is she breastfeeding, based on what treatment is required, we tell them. ஓகே மேம், இப்போது ஜென்ரலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் இருக்காங்களே மேம், எந்த ஏஜ் பர்சன்ஸ் அதிகமாக வராங்க மேம்? Breast cancer is actually a disease of old age. ஓகே, as per western statistics. Okay. 50-55 வந்துட்டு is the median age. நீங்க ஆன்லைன் சர்ச் பண்ணீங்கன்னா கூகுளில் they will tell you. But இந்தியாவில் and the other lower middle income countries, the onset, the median age is 1 decade less. 10 வருஷத்துக்கு முன்னாடி, so 40-45 yearsல வர வாய்ப்பு இருக்கு. And we see a lot of younger patients. So I have patients in their 20s, in their 30s, in their 40s. Okay. So okay, ஒருத்தருக்கு வந்துட்டு 20 வயசு கட்டி இருக்குன்னா she should not take it for granted that it is not cancer. Okay. எப்போ ஏதாவது புதுசா நோட்டீஸ் பண்ணாலும் they have to go to the doctor, காமிக்கணும், ஸ்கேன் எல்லாமே பண்ணுவோம், வேணும்னா பயோப்சியும் பண்ணிட்டு we have to prove இது வந்துட்டு benign கட்டி தான், ஃபைப்ராய்டினோமா தான். Yes, majority of the breast lumps, 90% of the breast lumps are not cancer. Okay. But it is important that அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணணும் that it is not cancer.
self breast examination is very important for women starting from the age of 18 onwards or whenever. We should be நாங்க வந்துட்டு நம்ம உடம்புல என்ன நடக்குது, we should be mindful. Okay. We should be aware. ஓ தலைவலி இருக்கு இல்லைன்னா கொஞ்சம் குத்து மாதிரி வலி இருக்கு, you should just be aware. So self breast examination வந்துட்டு it's related to that. Okay. We have to use, all you need is your own hands. Use your hands and examine themselves. Best time to do this na தீட்டு முடிஞ்ச உடனே cycles, menstrual cycles முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணா நல்லது. Okay. They have to do it இப்போ உட்காரும் போது இல்லைன்னா குளிக்கும் போது அவங்க பண்ணலாம். ப்ளஸ் அவங்க படுக்கும் போது அவங்க தொட்டு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கா, புதுசா ஏதாவது இருக்கா, ஸ்கின் சேஞ்சஸ் இருக்கா, நிப்பிள் டிஸ்சார்ஜ் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணணும். Okay. அண்ட் விமென் இப்போ பெண்கள் வந்துட்டு 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் a year அவங்க மேமோகிராம் பண்ணணும். ஓகே. இதுக்கு நாங்க பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங்னு சொல்றோம். இது பண்ணாங்கன்னா they will be mindful. ஸோ ஏதாவது புதுசா கேன்சர் சப்போஸ் வந்துச்சுன்னா உடனே நாங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஷூர்.